வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு அற்புதமான ஒரு நடிகர், ரொம்ப சாஃப்டான ஒரு நடிகர். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, அந்த மாதிரி பாடல்களுக்கு நடித்த ஒரு சொந்தக்காரர் ஸ்ரீகாந்த். நடிகர் ஸ்ரீகாந்த் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கார். 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி புழல் சிறையில் அடைக்கப்பட்டு, அதுவும் முதல் வகுப்பில் அடைக்கப்பட்டிருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, போதைப்பொருள் உபயோகப்படுத்தினார். கொக்கைன் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள். அது நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி அதை யார் சாப்பிட்டாலும் சரி, மற்றபடி யார் வைத்திருந்தாலும் சரி. முதலெல்லாம் வைத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கைது நடவடிக்கை. இன்றைக்கி அப்படி இல்லை, பிளட்டவே டெஸ்ட் பண்ணிடுறாங்க. பிளட்டை டெஸ்ட் பண்ணி, ஏன்னா அந்த பிளட்டு 45 நாள் உள்ள பாடியில் இருக்கும். கொக்கைன் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அதனுடைய அந்த எசன்ஸு, மற்றபடி அதில் உள்ள ஆசிட்ஸ்லாம் 45 நாள் பாடியில் இருக்கும். அதனால் ஒரு மனிதன் கொக்கைன் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, சாப்பிடவில்லைன்னு சொன்னாலும் சரி, பிளட்டை டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். ஒரு வகையில் சாப்பிடவில்லைன்னு சொன்ன வைங்களா, அவன் சொன்னதிலிருந்து அவன் பயன்படுத்தியிலிருந்து 45 நாட்களுக்குள்ள டெஸ்ட் பண்ணிட்டோம்னா கட்டாயமாக அவன் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா போயிடுது. இந்த மாதிரி ஒரு கொக்கைன்கிற ஒரு விஷயம் தடை செய்யப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு போதைப் பொருள். அதை இன்னைக்கு ஸ்ரீகாந்த் பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். அது ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் ஒத்துக்கல. அவர் நான் உபயோகப்படுத்தவில்லை அப்படின்னு ஒத்துக்கல. அப்புறம் படுத்தவில்லைன்னு போட்டு சொல்கிறாரு. அப்புறம் உபயோகப்படுத்தினேன் அப்படிங்கிற ஒத்துக்கலை. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்புறம் போலீஸார் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் டெஸ்ட்டு பண்ணுறாங்க. டெஸ்ட்டு பண்ண வகையில் அதனுடைய எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போயிடுது. அதன் அடிப்படையில் ரிசல்ட்டை கொடுத்து அப்புறம் 8 மணி நேரம் விசாரணை அடிப்படையில் இன்றைக்கி கைது செஞ்சுருக்கிறாங்க. சரி, அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னா, ஒரு அதிமுக பிரமுகர் மூலமாக. அவர் பழைய அதிமுக பிரமுகர். அவர் ஆல்ரெடி அடிதடி கலாட்டா, மற்ற இரவு தூண்டில் அப்படிங்கிற ஒரு விடுதியில் தகராறின் அடிப்படையில் அதிமுகவில் இருந்தவர். இப்போதைக்கு இல்லை, இருந்தாலுமே கூட பேச்சு அப்படிங்கிற சமயத்தில் முன்னாள் அதிமுக பிரமுகர் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால் அவர் பேர் பிரசாந்த். அவர் ஸ்ரீகாந்துக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு தகராறின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு, அதாவது ஒரு டிஎஸ்பி மகன் மது அருந்திட்டு இருக்கிறாரு. இவரும் அதிமுக பிரமுகர் அப்படிங்கிற வகையில் அருந்திட்டு இருக்கிறார். 2 பேருக்கும் தகராறு ஏற்பட்டு, மற்றபடி அது பிரச்சனையாகி எடப்பாடி ஐயா அவங்க அந்த பிரசாந்தை கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் கொடுக்குறார். கொடுத்த வகையில் அது 40 தடவைக்கு மேலே கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். 1 கிராம் 12,000. இது வரைக்கும் 4.5 லட்சம் 3 லட்சம் அவங்க வசூல் பண்ணி, அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு செயல்பாடாக நடந்திருக்கு. சரி, அந்த பிரசாத்துக்கு யார் கொடுத்தார் அப்படின்னா, பிரதீப் அப்படிங்கிறவர் கொடுத்தாரு. இப்படி லிங்க் டு லிங்க் அப்படியே போயிட்டே இருக்கு. பிரதீப் அவர் பெங்களூரில் இருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டாச்சு. சரி, இப்போ உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துலலாம் மிகப்பெரிய ஒரு வண்டவாளம் தண்டவாளமெல்லாம் வெளியே வருது. யார் அப்படின்னா, ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த, கானா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ஜான் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கிறார். அவருக்கு பொழப்பு ஆப்பிரிக்காவிலேருந்து கடத்தி வந்துட வேண்டியது. அந்த நாட்டை இதெல்லாம் சகஜம் இருந்தாலும் ஆப்பிரிக்கா கடத்தி வந்துட வேண்டியது. கொக்கைன் கடத்தி வந்துட்டு அப்படியே வாட்ஸ்அப் மூலமாக, மற்றபடி ஆன்லைன் மூலமாக விற்பனை செஞ்சுட்டு இருப்பார் போல இருக்கு. அதன் அடிப்படையில் இவர் கிடைச்சிருக்கார். சேலம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் கிடைச்சோன்னா அவர் மூலமாக சப்ளை ஏஜென்ட்டு. அப்புறம் அவர் பிரசாந்துக்கு சப்ளை பண்ணியிருக்கிறார். அப்படி அவர் மூலமாக அப்படி ஸ்ரீகாந்த். இப்போ ஸ்ரீகாந்த் என்ன பண்ணியிருக்கிறாரு, பல நடிகர் நடிகைக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற சந்தேக வட்டத்தில் அவர் வந்துட்டார். ஏன்னு கேட்டால், அந்த பிரதீப்பினுடைய செல்லை ஆய்வு பண்ணாலும் சரி, இவர் ஸ்ரீகாந்தினுடைய செல்லை ஆய்வு பண்ணக்கூடிய சமயத்தில் பலவிதமான நடிகைகள் நடிகர்கள் அது உட்பட்டு இருக்கிறாங்க.
ஸ்ரீகாந்தே பல பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். ஒருவேளை ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருந்து செயல்பட்டாரா, மற்றபடி வந்து வாங்கி கொடுத்தாரா, வாங்கி மட்டும் கொடுத்தாரா அப்படிங்கிறது போலீஸ் விசாரணை தெரிய வரும். ஆனால் வந்து ஆரம்ப புள்ளி இன்னைக்கு பிடிபட்டாச்சு. கானா நாட்டை சேர்ந்த ஜான், அவர் மூலமாக பிரதீப், அவர் மூலமாக பிரசாந்த், அவர் மூலமாக ஸ்ரீகாந்த், இப்போ அவர் மூலமாக பலவிதமான நடிகர் மாட்டலாம் அப்படிங்கிற ஒரு காசு மிகப்பெரிய லிஸ்ட்டை எடுத்துட்டாங்க போலீஸார். கடுகு அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகர் வந்து நிறைய தடவை வாங்கியிருக்கிறாரு ஸ்ரீகாந்திடம் அப்படிங்கிறது அவருடைய செல்லை ஆராய்ச்சி பண்ணுற சமயத்தை கிடைச்சிருக்கு. இன்றைக்கி அவருக்கு வந்து போலீஸார் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் போதைப் பொருள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தொழில், அது அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டுருக்கு. இது வந்து ஆல்ரெடி பப்ளிக்கான விஷயமாக இருந்தாலுமே கூட, மற்றபடி இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்திருக்கு. லேடிஸ் வகையில் படுக்கையை பகிர்தல், மற்றபடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் போதை கலாச்சாரங்கள். ஆமாம், இது வந்து தமிழகத்தில் வந்து குறைவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். இது மலையாளத்தில் ரொம்ப அதிகம். பாருங்கள், ஒரு போன வாரம் கூட மலையாள சினிமா தயாரிப்பாளர் சங்கம் கொச்சியில் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தண்ணியை போட்டுக்கிட்டு கொக்கைன்னு உபயோகம் பண்ணிக்கிட்டு மற்றபடி ஏகப்பட்ட போதைப் பொருளுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒழுங்காக நடிப்பதில்லை. வந்த உடனே ஏதோ டைலாக், நம்ம ஒரு டைலாக் சொன்னால் அவங்க ஒரு டைலாக் உளறிட்டு போயிடுவாங்களாம். அதனால் என்ன ஆகுது, போய் படம் தூங்கிடுவானுங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது, ப்ரொடியூசர் தலையை துண்டவாக போட முடியும், உடனே முடிவு பண்ணிட்டாங்க. இது மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கேயும் அடிக்கடி இந்த ஒரு மாதமாக ஏகப்பட்ட போதைப் பொருள்கள், கஞ்சா, கொக்கைன், மற்ற சோர்ஸோ, அப்புறம் பெத்தமாடினா இன்னமும் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஏகப்பட்டது உழவிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தாங்க ப்ரொடியூசர்ஸு, மலையாள சினிமா ப்ரொடியூசர். உடனே டக்குன்னு தீர்மானமாக பணி பண்ணிட்டாங்க. அதாவது வந்து படத்துக்கு ஒப்பந்தம் பண்ணுறப்பயே இன்னொரு லெட்டர் ஒப்பந்தம் பண்ணிடுறது, சைன் போட்டு வாங்கிடுறதான் அப்படின்னு முடிவு பண்ணி. என்ன அப்படின்னா, நான் படம் முடியும் வரை, அதான் படப்பிடிப்பு தளத்திலேயோ, படம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்னமோ பண்ணிக்க, ராத்திரியில் படத்துக்கு என்னமோ அதை விட்டுரு. அது நடிகையாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், சினிமா தொழில்நுட்ப கலைஞராக யாராக இருக்கட்டும், டோட்டலாகவே இன்னைக்கு வச்சுட்டாங்க. அதாவது நீ சினிமா சம்பந்தப்பட்ட யாராக இருக்கட்டும், சினிமா ஷூட்டிங், மற்றபடி வந்து படப்பிடிப்பு தளத்தில், மற்றபடி சினிமாவில் ஈடுபட்டு சமயத்தில் போதை பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி சைன் போட்டால் தான் உனக்கு வாய்ப்பே தரப்படும். இல்லை அதையும் மீறி தவிர எங்களுக்கு தெரியாமல், ப்ரொடியூசருக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிட்ட, அது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய நஷ்ட ஈடு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு அதையும் எழுதி வாங்கிடுறாங்களாம். இது வந்து வரக்கூடிய 26, அது வந்து சர்வதேச போதை ஒழிப்பு நாள், 26/6/2025 அன்னையிலிருந்து அமுல்படுத்த போயிருக்கு போட்டு மலையாள சினிமா தயாரிப்பாளர் அறிவிக்க கொடுத்தாச்சு. ஆமாம், இதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதே மாதிரி வந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த அவருங்க தீர்மானம் போட்டதில் அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒரு வாரமாகவே அந்த அலை வந்து தமிழக சினிமாவில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. கட்டாயமாக நல்ல விஷயம்தான் இது. பாருங்கள், இன்றைக்கி ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டார். ஸ்ரீகாந்தை போல எத்தனை காந்தோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா? எத்தனையோ காந்தோ, எத்தனையோ குமார்களோ அடுக்கிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமானால் தான் வெளியே தெரியாது. இன்றைக்கி வந்து வெளியே தெரிஞ்சதுனால ஸ்ரீகாந்த் இது வந்து இவர் வந்து பல வருடங்களாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாராம். ஆமாம், கொக்கைனை 2023 உபயோகப்படுத்தி 2 வருஷமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது பிரதீப் கூடனுடைய வாக்குமூலத்திலிருந்து தெரியுது. ரெண்டாவது வந்து பிரசாந்த் அப்படிங்கிற அதிமுகவுடைய முன்னாள் ஐடி விங்கு நிர்வாகி இன்னைக்கு வந்து அதிமுகவை விட்டு பிரசாந்த் விளக்கப்பட்டுட்டார். ஏன்னு கேட்டால், அந்த மாதிரி அந்த ஹோட்டல் தகராறு வகையில் விளக்கப்பட்ட வகையில் அவர் என்ன பண்ண, தீங்கிரே அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சிருக்கு. அதுக்கு யார் கதாநாயகன் அப்படின்னா ஸ்ரீகாந்த். ஆமாம், உடனே அவர் வந்து கேட்பார் போல இருக்கு. பிரசாந்துக்கு கேனோட பிரசாந்த் வந்து பிரதீப்புக்கு ஃபோன் அடிப்பார் போல இருக்கு. அவர் ஸ்ரீகாந்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது, தயாரிப்பாளரான அவரும் வந்து யூஸ் பண்ணுவாராம். இதை எப்படிலாம் பாருங்கள். இப்படி இருந்ததுன்னா அப்புறம் பிரசாந்த் வந்து என்னைக்கு படத்தை முடிக்க போகிறாரு, ஸ்ரீகாந்தை எப்படி நடிப்பார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில்
போதை சம்பந்தப்பட்ட வகையில் மற்றபடி எத்தனையோ அறிவுரைகள் இருந்தாலுமே கூட சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் இன்றும் போதை கலாச்சாரங்கள் ஆமாம் நிறைய உழவி கொண்டிருக்கின்றன. இதில் என்ன ஒரு சமாச்சாரம் அப்படின்னா, முதலெல்லாம் வந்து போதை யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறத ஆதாரம் இருக்க இல்லைன்ட்டு கைது பண்ணுவாங்க, இருந்தால் கைது பண்ணுவாங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த கொக்கைன், இந்த பெத்தமடின் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாடியில் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்குமா. இந்த ஆல்கஹால் எப்படி ஒரு குறிப்பிட்ட நாள் வரை இருக்குது, அதே மாதிரி இது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு பொருள். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் மாட்டியாச்சா முடிஞ்சு போச்சு. அவருடைய இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு கதாநாயகன் கதாநாயகி, போலீஸாருக்கு கதாநாயகி யாருன்னா இன்றைக்கி செல்ஃபோன் தான். அது கொலை வழக்காகட்டும், மற்றபடி வந்து போதை சம்மந்தப்பட்ட எந்த வழக்காகட்டும், விபச்சாரம் சம்மந்தப்பட்ட எந்த வழக்காகட்டும், போலீஸாருக்கு அற்புதமான ஒரு விஷயம் கலைஞரை விளக்கம் வேணும்னா செல்ஃபோன். ஆமாம், உடனே ஒரு ஆளை பிடிச்சிடுறாங்க. போதையை யூஸ் பண்ணியா, இல்லையா, ரைட் ஓகே, காமி, பிளட்டை செக் பண்ணு, ரைட் ஓகே, வாப்பா, செல்ஃபோனை டக்குன்னு கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றி எத்தனை பேருக்கு என்னென்ன சப்ளை பண்ணால், யார் யாரெல்லாம் வந்தார்கள் அப்படிங்க அதிலே கம்ப்ளீட்டாக A to Z அப் டு டே எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. ஒன்று ஒன்றா இப்போ கைது பண்ணுறது ரொம்ப இலவாக போய்விட்டது. அதனால் இதன் மூலமாக போதைப் பொருள் உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் அடுத்தடுத்து கைதாகக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்த் சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி மாட்டியிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் எல்லாம் இந்த லிஸ்ட்லாம் வரும். ஆமாம், யார் யாருக்கு ஸ்ரீகாந்த் வந்து சப்ளை பண்ணார், அவரை வைத்து யார் யாரெல்லாம் போதை பொருளை அந்த கொக்கைனை யூஸ் பண்ணாங்க, அதன் மூலமாக ஸ்ரீகாந்த் எத்தனை லட்சம் சம்பாதித்தார், இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கார். ஆமாம், நான் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டேன், என் மகனை காப்பாற்ற வேண்டும், என் குடும்பம் எனக்கு சரியில்லை அப்படின்னு அது ஒப்புதலாக கொடுத்துருக்கார். ஆமாம், பொண்டாட்டி சரியில்லையா, யார் சரியில்லை அப்படிங்கிற, ஏன்னா வேண்டாம் மகனை மட்டும்தான் சொல்கிறாரு, தன் மனைவியை சொல்லவில்லை. ஆமாம், அதனால் வந்து குடும்பம் சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனை உள்ளது அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மனைவின் நிலைப்பாடு என்னங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதனால் வந்து இன்றைக்கி ஜாமீன், நான் வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒப்புதல் கொடுத்து நீதிபதி ஐயா மூலம் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. மற்றபடி அது ஜாமீன் கொடுப்பார் நீதி அரசர்களுடைய அது ஒரு விஷயம். மற்றபடி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு ஆமாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம், இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை, போதைப் பொருள் யார் உபயோகப்படுத்தினாலும் சரி, ஒரு ஆள் உபயோகப்படுத்தினார் அப்படின்னா அதன் மூலமாக போலீஸார் குறிப்பாக செல்போன் மூலமாக டக்கு 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 டக்குன்னு யாராலும் சொல்லி மிகப்பெரிய ஒரு செயின் பிஸ்னஸ்லாம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமும் கூட. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.